சமீபத்தில் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் கோவை மாஸ்டர் பிளான் 2041 வெளியிட்டார். நண்பர்களே, அந்த மாஸ்டர் பிளான்ல பல குளறுபடிகள் இருக்குது, இதை உடனடியாக சரி செய்ய வேணும் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. கோயம்புத்தூருக்கு இதுவரைக்கும் ஒரு ரிங் ரோடு கூட இல்ல அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா நண்பர்களே? இப்பொழுதுதான் கோயம்புத்தூருடைய மேற்கு பகுதிக்கு மட்டும் ரிங் ரோடு வேலையாகிட்டு இருக்குது. கிழக்கு பகுதியில் பார்த்தோம்னா மேட்டுப்பாளையம் சாலைய அந்த பக்கம் திருச்சி சாலை மற்றும் அவினாஷி சாலையோட இணைக்கிற ஒரு ரிங் ரோடுக்கான ஒரு திட்டம் ரொம்ப நாளா கிடப்புல கிடக்குது. அந்த சாலை பணிகளை துவங்கிடுவாங்க விரைவில் அப்படின்னு கோயம்புத்தூர் மக்கள் கனவு கண்டுட்டு இருந்த அந்த கனவுல மண்ணை தூக்கி போட்டிருக்குது இந்த திட்டம் அப்படின்னு சொல்லணும். அந்த ரிங் ரோடு இந்த மாஸ்டர் பிளான்ல தூக்கி எறியப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. அது மட்டுமல்ல, துடியலூர் டு குனியமுத்தூர் இடையிலான 150 அடி அகல உள்வட்ட சாலை இன்னர் ரிங் ரோடு இருக்கு இல்லையா, அதுவும் வெள்ளக்கிணறு டு நீலாம்பூர்ல அமைக்கப்படவிருந்த 80 அடி உள்வட்ட சாலை ஆகிய முக்கிய சாலைகளையும் கைவிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு முந்தைய கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான்ல 257 திட்ட சாலைகள் இருந்த நிலையில இப்பொழுது அதுல 136 சாலைகள் செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி அதை கைவிட்டிருக்கிறாங்க. இந்த மாஸ்டர் பிளான்ல கோயம்புத்தூருடைய நிலப்பரப்புல ரெசிடென்ஷியலாக இருந்த பல பகுதிகளை வகை மாற்றம் செய்து இண்டஸ்ட்ரியலாக மாத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் மக்கள் இதற்கு கடும் எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதை உணர்ந்து கொண்ட எடப்பாடியார் அவர்கள் கோயம்புத்தூர் மக்களின் குரலாக இந்த மாஸ்டர் பிளானுக்கு தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறாரு.